ஜெரமையா 9th chapter 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசி. எல்லாரும் பைபிள் ஓபன் பண்ணி பாருங்க. ஜெரமையா 9:21. வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பலகணிகளில் ஏறி நம்முடைய அரண்மனைகளில் பிரவேசித்தது. இது எழுத்தின் பிரகாரமாக எந்த நோக்கத்தோடு எழுதப்பட்டதோ நம்முடைய காலத்துக்கு பொருத்தமான ஒரு வியாக்கியானம் இந்த வசனத்தில் இருக்கிறது. Though it might be written in a literal sense for that particular time period, in a spiritual sense this also fit to us. நம்முடைய பிள்ளைகளை மறுபடியும் வாசி. வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பலகணிகளில் ஏறி நம்முடைய அரண்மனைகளில் பிரவேசித்தது. அதாவது வீதியில் இருக்கிற குழந்தைகள் இளைஞரை சங்காரம் பண்ண, இங்கிலீஷ்ல கட் ஆஃப் பிரிக்கும்படியாக, செப்பரேட் பண்ணும்படியாக சாவு பலகணிகள் வழியாக நம்முடைய வீட்டுக்குள்ள வருது. To cut off the children from without and the young men from the streets, death has come up into our windows. அந்த விண்டோஸ் என்கிறதான வார்த்தை ஹீப்ரு வார்த்தை பார்த்தால் perforations, சின்ன ஓட்டைகள். When we say windows, according to Hebrew tongue, it means perforations, which are tiny holes. அப்போ இந்த வால்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன நம்ம கண்ணுக்கே தெரியாத ஓட்டைகள் இருக்கு. And in this wall there might be very tiny holes which we cannot see through our naked eye. அப்ப நம்முடைய வைஃபை அலைகள், இன்டர்நெட் அலைகள் எல்லாம் இந்த வால் வழியா வீட்டுக்குள்ள கதவை சாத்தனா கூட அது உள்ள வருது. And all the Wi-Fi signals on the signals of the internet, though doors are shut, and still they might penetrate to the walls. அப்ப நம்முடைய பிள்ளைகளை, இளைஞரை from the outside world, வெளி உலகத்திலிருந்து கட் பண்ணும்படியாக இது கிரியை செய்கிறது. சாவு வருகிறது அப்படினு இருக்கு. In order to cut off our children and our young men, this death is trying to penetrate from the outside world. witchcraftல 4 elements, 4 பொருட்களை பற்றி சொல்லுவாங்க witchcraftல, பிலிசூனியத்துல. In witchcraft they used to say about 4 elements. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த 4 elements. No, you will know about the 4 elements. யாருக்கு சொல்ல முடியும்? 4 elements, basic element, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். Air, earth, water, fire, the 4 elements. காற்று, நீர், பூமி, நெருப்பு. இதுதான் 4 பொருட்கள். The 4 elements are air, water, fire and earth. இந்த 4 பொருட்களிலிருந்து ஐந்தாவது ஒரு பொருளை கொண்டு வருவாங்க. And out of these 4 elements they will try to bring about a 5th one, which அதான் witchcraftல செய்கிறது. and that is what they do in witchcraft. அந்த ஐந்தாவது எலிமெண்ட் தான் ஆவி. And the 5th element is the spirit. இந்த 4 பொருட்கள் காற்று, தண்ணீர், நெருப்பு, பூமி, இதுக்கு 4 கலர் கொடுப்பாங்க. And for the 4 elements, which is earth, water, fire and the other air, one air, they will give a different color for each one. அந்த கலரை மட்டும் ஞாபகத்துல வெச்சுக்கோங்க. You just remember the color. இது நான் போட்ட கலர் இல்ல, இது பில்லிசூனியம் செய்கிறவர்கள் சொன்ன கலர். This is not the color which I am giving, this is what the color the people who do witchcraft they use. Air வந்து yellow. Air is yellow color. தண்ணீர், நீங்களே சொல்லுங்க, தண்ணீர் என்ன கலரா இருக்கும்? Very good, blue. Water is blue. Fire red இல்லனா orange. Fire is red. Earth, fire, water தான் blue, for earth green. Very good, green, பசுமை. Earth is green. Okay, அந்த 4 கலரை ஞாபகத்துல வெச்சுக்கோங்க. Just remember these 4 colors: yellow, orange, green, அப்புறம் blue. Okay, சரி. இதிலிருந்து ஒரு ஐந்தாவது பொருள் இருக்கு, அதுக்கு கலர் கிடையாது. From this they derive a 5th element which doesn't have any color. அதான் spirit. And that is the spirit. இதான் witchcraft உடைய பேசிக், அடிப்படையான பில்லிசூனியம். And these are the basics of witchcraft. சரி, இப்போ நான் உங்களை கேக்குறேன். Now I am asking you some questions. இந்த 4 கலர் வந்து எங்கயாவது பாத்திருக்கீங்களா? yellow, orange, green, blue. Have you seen these 4 colors somewhere? Google. It is in Google symbol. Google எழுத்துல இருக்கு, GOOGLE ல இந்த 4 கலர் வரும். Google Chromeல பாத்தீங்களா அங்கேயும் 4 கலர் வரும். Windowsல பாத்தீங்கன்னா அந்த Windows லோகோல அந்த 4 கலர், Microsoft லோகோல வரும்.
And you can see this color in the Google caption, you can see it in Google Chrome's symbol, and you also can see this in Microsoft Windows caption. விச் கிராஃப்ட்ல பில்லி சூனியத்துல சொல்கிற அந்த 4 கலர் ஏன் இதுல வருது? Why are the 4 colors which are used in witchcraft comes in these? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இந்த ஸ்பிரிட் சீக்கிரமா இன்டர்நெட்ல இருந்து வெளியே வரப்போகுது. I already have said you this evil spirits are going to very soon manifest themselves from the internet. அதை பற்றி தான் இந்த வசனத்தில் death has come through the windows. ஜன்னல் வழியா பலகனி வழியா மரணம் வந்திருக்கிறது. Concerning which is written in this verse 21, for the death has come through the windows. To cut off the children, இங்கிலீஷ்ல cut off, அதாவது பிள்ளைகளை பிரிக்கும்படியாக. According to English translation, it's mentioned to cut off the little children in order to separate them. அப்படி பிரித்து சங்காரம் பண்ண, சங்காரமும் கரெக்ட் தான், கட் ஆஃபும் கரெக்ட் தான். And it will first cut off or separate, and then it will destroy. எப்படி கட் ஆஃப் இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். And those who use the internet, they know how people are getting cut off. இன்னைக்கு இன்டர்நெட் வந்து சொல்லும்போது it's a time gobbler. அதாவது ஆன் பண்ணா ஆஃப் பண்றது எப்பனே வராது, மனசே வராது, போயிட்டே இருக்கும். We can say internet as a time gobbler which consumes or eats our time. Once you switch it on, you do not know how long you are there. அதற்கு பேர் virtual world, உண்மை இல்லாத அதே நேரத்தில் கிட்டத்தட்ட உண்மையான உலகம். And which is called as a virtual world, which is actually not real, but it is almost real. 1990 ஆண்டுக்கு பிறகு பிறந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் கை தூக்குங்க. 1990க்கு அப்புறம் பிறந்தவங்க. All the boys and girls who were born after the year 1990, please put up your hands. சரி, உங்களுக்கு சொசைட்டி ஒரு பேர் கொடுக்கிறது, millennial generation. And the society calls you as the millennial generation. உங்க ஏஜ் குரூப்ல உங்களுக்கு ஒரு தன்மை என்ன தெரியுமா? There is a specific aspect of the people of your age group. அது உங்களை பற்றி அல்ல, ஜெனரல் ரிசர்ச்சினுடைய ஒரு தீர்வு. It is it's a solution or an information shared after a general survey. இது உங்களை பற்றி பொருத்தமாய் இல்லாமல் இருக்கலாம், ஜெனரலான ஒரு காரியம் அது. This might not fit to you, but it is a general observation. அதாவது மில்லேனியல் ஜெனரேஷனை பற்றி சொன்ன காரியம் என்ன தெரியுமா? தனியா திறமைசாலிகளா இருப்பாங்க, குரூப்ல வச்சா ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. And about the millennial generation, it is said if you leave them alone, they will be very efficient and skillful, but you join them in a group, they will fail. அதனுடைய காரணமே இவங்க இன்டர்நெட்னால உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க, இவங்க தனியா அந்த வர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ள இருக்கிறாங்க. Because they have been separated or cut off by the internet world, they have their own imaginary world. மணிக்கணக்கா யார்கிட்டயும் பேசாம நானும் என் மொபைல் போனும் விவாகம் பண்ணி இருக்கிறோம் என்று சொன்ன மாதிரி அப்படியே மூழ்கிட்டே போலாம். For hours together, as if they say that I and my cell phone have been married together, and we will continue like this alone for a long time. அப்ப இப்படி நம்மை கட் பண்ணி, சமுதாயத்திலிருந்து ரியல் வேர்ல்ட்ல இருந்து நம்மை கட் பண்ணி தனிமையாக்கி கொல்லுகிறதான ஒரு காரியம். It is a thing which separates us or cuts us off from the society and from other people, make us to be alone and destroy us. நம்ம எல்லாருக்கும் ப்ளூ வேல் கேமை பற்றி தெரியும். We all know about the game called Blue Whale. 50 levels இருக்கு. We have 50 levels there. Level 30 ல இருந்து level 49 வரைக்கும், from level 30 to level 49. அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன தெரியுமா? Do you know the instructions given to them? யார்கிட்டயும் பேசக்கூடாது. You should not talk with anyone. அப்பா அம்மா கிட்ட நீங்க ரொம்ப தொடர்பு வைக்க கூடாது. You should not have much connection or communication with your parents. எங்களோட மட்டும் தான் நீங்க தொடர்பு வைக்க. அந்த கியூரேட்டர், அந்த மாடரேட்டர் சொல்லுவாங்க. And the moderator of the game will they will say that you have to connect or communicate only with us. நாங்க உங்களோடு நாங்கள் சொல்லுகிற அந்த challenges யார்கிட்டயும் நீங்க சொல்ல கூடாது. And also you should not reveal the challenge which give to you to anybody else. அப்ப இப்படி பயமுறுத்த கூடியதான சில சவால்களை சொல்லுவாங்க. And they will pose such challenges which are very fearful. உன்னுடைய கையில F57 அப்படினு செதுக்கணும் கத்தி வச்சு. They'll say you have to engrave the word called F57 using a knife on your hand. இல்ல என்றால் திமிங்கலம் வடிவத்துல ஒரு மீனை நீங்க கத்தி வச்சு வரையணும். Or else you have to draw a whale fish on your hands, piercing in your hand. இது சிலர் சொல்லுகிறார்கள், இந்த ரத்தத்தை கொண்டு வருகிறதான challenges எல்லாம்
சாத்தானோடு செய்கிற உடன்படிக்கை. அவங்களுக்கு ரத்தம் சிந்தி பிசாசோட உடன்படிக்கை அவங்களுக்கு தெரியாம செய்றாங்க. And all these levels where they have to shed blood or take blood out of their body is like making a covenant with the demonic world by which they communicate with demons. அப்பொழுது அந்த ஆவி ஏறி 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 கடைசில 50th ஸ்டேஜ் வரும்போது அவங்க வந்து சூசைட் பண்றதுக்கு அவங்க ஆவி ரெடியா இருக்கு. அதுக்குள்ள பிசாஸ் அவங்களை அப்படி ஆயத்தப்படுத்தி தைரியப்படுத்தி இருக்கு. Where all these levels slowly the spirits will enter inside them, and by the time when they reach level 50 they will be bold enough to commit suicide. அப்ப பாருங்க அந்த பிசாசுடைய சட்டில்டி, யார்கிட்ட நீங்க பேசக்கூடாது பிரிக்குது. And this is the subtlety of the devil, which it is trying to cut them off or separate them from others, not to speak to anybody else. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு level 30 level 40ல பிடிப்பட்டதான பிள்ளைகளை வந்து இழுத்து பிடுங்கி எங்கேயோ கொண்டு போய் அவங்களை எப்படியாவது பேசி 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 கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து அவங்களை எப்படியே நார்மலுக்கு கொண்டு வர்றாங்க. But nowadays they are trying to get those children who are between level 30 and 49, somehow they are taking them to some rehabilitation center, speak to them and convince them and trying to bring them to normal. இப்போ ப்ளூ வேல் கேம்ல ஆடி மாட்டி இருக்கிறவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்கு போலீஸ், கவுன்சிலிங், சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வராங்க. And in order to rescue those people who are victims of this blue whale game, to rescue them there are social services, there are police people and other organization to help them out. ஆனா அதை விட பயங்கரமான ஒரு ப்ளூ வேல் கேம் இப்போ அந்தி கிறிஸ்து விளையாடிட்டு இருக்கிறான், எல்லாரையும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தற்கொலை செய்யும்படியாக. And much greater than that, Antichrist is playing a blue whale game in the spiritual realm in order for all the people to commit suicide. Spiritual suicide. இந்த கேம்ல யாராவது இந்த கேம்ல போலீஸும் விளையாடுறாங்க, பிரசிடென்ட்டும் விளையாடுறாங்க, பிரைம் மினிஸ்டரும் விளையாடுறாங்க. இதுல சேராதவங்க தான் அடிபடுவாங்க. And this game is being played by all the police people, all the presidents of the country, the prime ministers and everyone, and those who do not join the game they will be hit. அதாவது இப்போ வந்து அந்த ப்ளூ வேல் கேமை யார் மாடரேட்டரா இருக்கா, எங்க இருந்து பண்றாங்க அப்படின்னு அப்படியே வலை வீசி தேடுறாங்க. Now they are searching to find out who is the moderator or the administrator of the game called Blue Whale. ஆனா நான் சொல்ற ப்ளூ வேல் இருக்கு இல்லையா, but the blue whale which I am mentioning, அதுல அந்த ப்ளூ வேல் விளையாடுறவங்களும் இருக்காங்க, அதை அமைக்கிறவங்களும் இருக்காங்க, இவங்களை தேடுறவங்களும் அதுல தான் இருக்காங்க. And those who have created this blue whale game, those who are moderating that game and those who are above them, everyone is in that game. நீ சேரலனா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. If you do not join, we will arrest you. நீ ஆவிக்குரிய தற்கொலை பண்ணி தான் ஆகணும். You have to commit spiritual suicide. உன் ஆத்துமாவே சாத்தானுக்கு கொடுத்து தான் ஆகணும். You kill your soul. Then death is coming through our windows. சாவு நம்முடைய பலனாக வருகிறது. And that is called death being coming through our windows. தயவு செய்து வாலிபர்களே, திருப்பி திருப்பி சொல்றேன், இன்டர்நெட் காரியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. Therefore please young people, I am repeating it again and again, you have to be very careful about internet. பண்ணியும் முடியலையா, even after praying, if please come and யாரும் அங்க இந்த போ ஹெல்ப் பண்றது தான் இருக்கிறோம், திருப்பி பிழைக்கும்படியா உதவி செய்தா இருக்கிறோம். we are here not to accuse anyone or to expose you, but just to help you out. இதையும் நீங்க மறைச்சு மறைச்சு மறைச்சுனா அவன் சூசைட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க ஸ்பிரிச்சுவல் சூசைட் பண்ணிட்டு இருக்கீங்க. And if you keep on trying to conceal all these things, he is asking you to commit spiritual suicide and you will also do it. ஓ பெரிய யுத்தத்தினுடைய நடுவுல நம்ம மாட்டி இருக்கிறோம். We are caught in between a big battle. நம்ம நடிச்சு வாழ்றது ரொம்ப நாள் முடியாது. We cannot pretend and live in this world for many days. போன வாரம் ஒரு தம்பி வந்தான். Last week a boy came. அந்த தம்பி என்கிட்ட சொன்னான். And the boy said, பிரதர், எனக்கு வந்து உளவுத்துறையில ஒரு போலீஸ் அதிகாரி தெரியும், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட். and I know a police officer who belongs to the intelligence department. அவர் என்ன கண்ணுக்கு முன்னாடி காட்டினார். And before my eyes he showed me something. முழு இந்தியாவில் இருக்கிற எல்லாருடைய வாட்ஸ்அப் இன்ஃபர்மேஷன், ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியுமா உங்களுக்கு? And they know all the informations and the accounts of WhatsApp and Facebook of every Indian. நீங்க இன்டர்நெட் ஆஃப் பண்ணினா கூட கண்டுபிடிச்சிருவாங்க. Even if you switch off your internet, they know it. என் கண்ணுக்கு முன்னாடி நம்பரை தட்டி காட்டினார். எந்தெந்த மொபைல் யூசர்ஸ் எந்தெந்த ஆப்ஸ் வச்சிருக்காங்க, அதுல தட்டின உடனே இவங்க என்னெல்லாம் மெசேஜ் பாஸ் பண்ணாங்க, என்ன போட்டோஸ் கொடுத்தாங்க, என்ன வாங்கினாங்க, எல்லா டீடைல்ஸ் டெய்லி காலையில 6 o'clock எல்லா இந்தியாவோட இன்ஃபர்மேஷன் டம்ப் பண்றாங்க.
And when they just switch on or try to open up a number, they can even find out which are the apps they are using or what are the messages they have communicated. Each and every single morning at 6 o'clock, they are receiving the dump of all the WhatsApp and Facebook of the whole of India. இன்டர்நெட்ல பிரைவசி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, யாருக்குமே தெரியாம நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த பிரைவசி மண்ணாங்கட்டி கிடையாது, எல்லாம் ட்ரேஸ் பண்றாங்க. உங்க ஃப்ரண்ட் எண்ட்ல யாருக்கும் தெரியாது, பேக் எண்ட்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. In internet there is something called privacy options where you can hide certain things and communicate privately, but that is all just a false thing, because to your end or to your front end everything might appear to be private, but behind everything is being watched. தயவு செய்து ஏமாந்து போய்டாதீங்க. Therefore do not be deceived. உங்களுக்கு அப்படி ஒரு கட்டு இருந்தா, ஜெயிக்க முடியலனா நீங்க ஜெபிங்க. ஜெபிக்க முடியல, ஜெயிக்க முடியலன்னு சொன்னா அறிக்கையாவது பண்ணுங்க. If you have a bond like that, you have to pray, and if you pray even then if you are not victorious, then at least you have to come and confess. உங்களை தப்பாவே நினைக்க மாட்டோம். We will not consider you wrong. உங்களுக்கா பரிதாபப்பட்டு உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். We will have compassion on you. We will certainly help you out. அந்த டெத் அந்த சாவு உங்க மொபைல் போன் வழியா, அந்த பலகணி வழியா உங்களை நோக்கி அந்த ஃபிஃப்த் எலிமெண்ட் அது புறப்பட்டு விச்கிராஃப்ட் மாதிரி உங்களுடைய இருதயத்தை தேவனை விட்டு திருப்பிட்டு இருக்கு. And the death in the form of a witchcraft as a fifth element or the spirit, it is coming out through your cell phones and it is trying to turn away from God. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, before I was being saved, உங்களை மாதிரி சண்டே ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும்போது, when I was studying Sunday school, காத்திருப்பு கூட்டம், அபிஷேகத்தில் நிரம்புறது, கல்வாரி தியானம் இதெல்லாம் சொன்னா எனக்குள்ள என்னமோ ஒரு எரிச்சல் வரும். And when they say tiring meeting, being filled with anointing, or to meditate the love of Calvary, immediately I will feel restless inside me. இரிட்டேஷனா இருக்கும், எழும்பி போணும் போல இருக்கு, இருக்க பிடிக்காது. I'll be so irritated and frustrated. I like to feel somehow I should get out of this out of the church, but I will not be able to do that. இப்பதான் எனக்கு தெரியுது அந்த நாட்கள் எனக்குள்ள ஏதோ ஒரு ஆவி இருந்தது. Only now I can perceive in those days I had some evil spirits working against me. இந்த பலகணிகள் வழியாக அந்த விண்டோஸ் வழியா வந்திருக்கிற சாவு நமக்குள்ள போய் நம்மை ஆட்டி படைக்குதுன்னு எப்படி தெரியுமா? How will we know that these evil or the fifth element has come inside us through the windows and trying to take control of us? எல்லாத்துலயும் நார்மலா இருப்போம், ரொம்ப டாப்ல இருப்போம், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இருப்போம், ஞானியா இருப்போம். ஆனா தேவ சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட காரியம் வரும்போது மட்டும்தான் நம்முடைய அப்நார்மாலிட்டிஸ் எல்லாம் நம்ம எல்லாம் வேற மாதிரி ஆயிடுவோம். We will be a top performer in all things, whether it is in a job or education. We will outperform in everything, but only when we come to the presence of God, we will feel restless and we will be a big failure. அப்பதான் எரிச்சல், கோபம், ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வரும். அது அர்த்தம் ஏதோ ஒன்று நமக்குள்ள இருக்கு. Only then we will have all the anger, frustration, restlessness and everything else. Only then we can understand there is something which is against us. அது ஒரு ஆளாய் உருவமாய் தெரியாது, ஆனா ஒரு உருவம் உள்ள இருக்கு. It is not going to appear as a person or a personality, but there is something inside us. அப்ப அதை ரெசிஸ்ட் பண்ணனும்னா நீங்க அறிக்கை பண்ணுங்க. If you want to resist it or overcome it, you have to come and confess. மறுபடியும் சொல்லுகிறேன், நாங்க யார்கிட்டயும் போய் இதெல்லாம் சொல்ல போறது இல்ல, ஜெபத்துல வைக்கிறதுக்கு தான் நாங்க கேக்குறோம். Once again I am telling you that we are not going to complain about you to somebody else, just to keep you uphold you in prayer. We are requesting you. நான் சின்ன வயசுல இருந்து பரிசுத்தமா இருக்கல, பாவத்தை அனுபவிச்சு தான் வந்திருக்கிறேன். பாவம் என்ன தெரியும், வாலிபன் என்ன தெரியும், அதனால தான் சொல்றேன் நான். And from my childhood I was not a saint. I have gone through many sins. I have enjoyed sins, and from there I have been rescued, and therefore I know what I am speaking to you. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close your eyes. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பரிசுத்தத்தில் பாதுகாக்க வேண்டும். The Lord should preserve us all in holiness. எல்லா விதமான சீக்ரெட் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தர The வேண்டும். Lord should deliver us from all secret bondages. இன்டர்நெட் வழியா நம்முடைய வீட்டுக்குள்ள நமக்குள்ள வந்திருக்கிற சாவிலிருந்து கர்த்தர் விடுதலை தர வேண்டும். Through internet, all the death which has come through our windows into our house, that should all be destroyed. ரொம்ப இன்டர்நெட்ல பழக அதிக லோன்லினஸ் கூடும். If you spend more time in internet, your loneliness will increase. அந்த தனிமை உணர்விலிருந்து கர்த்தர் விடுதலை தர The Lord வேண்டும். should deliver us from that loneliness. நம்முடைய கண்களை மூடுவோமா? Let's close our eyes. ஒரு 5 நிமிடம் கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை தர For போகிறார். 5 minutes the Lord is going to give us a good anointing. நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். We are going to praise God. யார் யாரெல்லாம் அடிமைகளா இருக்கிறீர்களோ, All those who are in bondage, தயவு செய்து நான் கெஞ்சி கேட்கிறேன், நான் I humbly beseech you. நீங்க தயவு செய்து இந்த காரியத்தில் ஒத்துழைங்கள். உங்களுடைய நன்மைக்காக சொல்லுகிறேன்.
Please cooperate with us in these things because it is for your own good. கண்களை மூடி முழங்கால நிற்போம். Please close your eyes and please be on your knees. எல்லா ரகசிய அடிமைத்தனத்திலிருந்து ரகசிய சாவிலிருந்து கர்த்தர் விடுதலை தர வேண்டும். From all the secret death and from all the secret bondage the Lord should deliver us. நம் தேவ சமூகத்திலிருந்து சமுதாயத்திலிருந்து பெற்றோரிடத்திலிருந்து கட்டாக கூடாது. இந்த பிசாசு நம்மை கட் பண்ணி விட கூடாது. We should not be cut off or slain from the presence of God, from our parents, from the society, because Satan is trying to do that. நம்மையும் மற்றவர்களையும் விடுவிக்க கூடியதான ஒரு சக்தி ஜீவனை கர்த்தர் இயேசுவின் மூலமாய் நமக்கு தர வேண்டும். God should give us a power, and the power of resurrection should operate in us through Lord Jesus Christ, that we might be able to deliver us and others. ஆகையால் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். Therefore we should all lift up our voice and we are going to exalt our God. யார் யாருக்குள்ள இந்த தீய சக்தி ஆளுகை செய்கிறதோ அந்த டெத் சாக வேண்டும், நாம் பிழைக்க வேண்டும். Into whom all this evil is working, that death should die and we should live. கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். Let's close our eyes and start praising வேற God. எதையும் நினைக்க வேண்டாம், இயேசுவே என்று நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி Let us கொண்டிருங்கள். not think about anything else. Let us think only Jesus in our mind and let us praise இயேசுவின் Him. நாமத்தில் எல்லா பிசாசுகள் ஓடி போகட்டும். In the name of Jesus, let all devil depart. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தரட்டும். May the Lord give deliverance from all sorts of bondages. மவுண்டில் இருக்கிற எல்லா வாலிபர்கள் விடுதலை பெற்றவர்களாய் இருக்க May வேண்டும். all the youngsters of the Mount Faithom be all be delivered. இருதயத்தின் ஆழத்தில் இந்த சத்தமாய் From ஸ்தோத்திரிப்போமா. the depth of our heart, let us praise அந்த God. ஓரங்களில் இருக்கிற பிசாசுகள் ஓடி போகட்டும். And all the demons hiding in the edges and the corners, let them flee away. வாலிபர்களை தாக்க வந்த சாவு நிர்மூலமாகட்டும். All the death which came to attack our young people shall be destroyed. சத்தமாய் ஸ்தோத்திரிப்போம். Let's praise louder. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிக்க துதிக்க கர்த்தருடைய அபிஷேகத்தை தரப்போகிறார். As we keep praising, the Lord is going to give you an anointing. ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்வோமா. By praising, let us receive the power from God. என் இயேசு சீக்கிரமாய் வருகின்றார். My Jesus is going to come very soon. வாலிபர்களே பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவோம். Young people, can we live holy? மங்கராவ் ஷபக்கத்துடன் கரபானியானா மௌஷபக்கத்துடன் கலபானியாந்துடா. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. யரமங்கரா சபக்கத்திடன் கலமங்கர மௌஷபக்கரமானியாந்துடே. தீரா மௌஷபக்கத்திடன் கலமங்கரபானியாந்துடே. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். ஆமென். இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். The Lord is going to give you an anointing. யார் யார் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்களோ கர்த்தர் உங்களுக்கு மற்றவர்களை விடுவிக்கிற அதிகாரத்தை For தரப்போகிறார். all those people who have been already delivered from such bondages, the Lord is going to give you authority to deliver others. கண்களை மூடிக்கொண்டே இருங்கள். Keep your eyes closed. ஒரு காலத்தில் இன்டர்நெட்டுக்கு நான் அடிமையாய் இருந்தேன், கர்த்தர் எனக்கு விடுதலை தந்திருக்கிறார் என்று சொல்லுகிற வாலிபர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All the youngsters who say that once upon a time I was in bondage to this internet, but the Lord has delivered me, please raise your hand. கரெக்ட்டா யூஸ் பண்ண கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். The Lord has given me a right authority to use it. யாரெல்லாம் இப்ப கை தூக்குறீங்களோ உங்களுக்கு மற்றவர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை விடுவிக்க கூடிய ஒரு வரத்தை கர்த்தர் தரப்போகிறார். All those people who are Amen. putting up your hands, the Lord is going to give you an authority to deliver all your friends. ஏனென்றால் உங்களை விடுவித்த கர்த்தர் உங்கள் மூலமாய் மற்றவர்களை விடுவிக்க போகிறார். The same Lord who delivered you is going to use you to deliver others. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது உங்களுடைய விடுதலை அல்ல, கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார். Please understand carefully, it is not your own deliverance, rather the Lord has delivered you. அதே கர்த்தர் உங்களை மற்றவர்கள் உங்கள் மூலமாய் மற்றவர்களை விடுவிக்க The போகிறார். same Lord is going to use you and he is going to deliver others. மற்றவர்களை பரிசுத்தத்திற்குள் இழுத்துக்கொள்ள ஜீவனின் வல்லமை உங்கள் மூலமாய் அவருடைய பலகணிகளுக்குள் பிரவேசிக்க போகிறது. And to suck others into holiness, the power of life is going to operate in you as a window. Iramau shabankatidan kalama tudanka satudan karamaniana mankatudan kalamani antuda. Oriau shabankatidan karamau shabankatidan kalama karamani antuda. Thank you Lord. Stotram Yesue, stotram Yesue. Oramau shabariyatudan kalama karamani antuda. Thank you Jesus. Stotram Yesue, stotram Yesue. Tirama samana ma ribana ma kiramana tudamana tuda. Tirau shamani makara tuda. Thank you Lord. Stotram Yesue, stotram Yesue, stotram Yesue. Thank you Lord. We thank you Jesus. Amen. இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்
அமெரிக்கா has got talent, Britain has got talent, Russia has got talent அப்படின்னு எத்தனையோ talent shows இருக்கு. And you might all know that there are many talent shows in different countries, like where they say America has got a talent, Britain has got talent, Russia has got talent. அதெல்லாம் யாரும் பார்க்க போக வேண்டாம். We should not see such things. ஆனால் உங்களுக்கு தெரியுமா? But do you know one thing? Pentecost has got talent. The Pentecost has got talent. மற்றவர்களை அசுத்தத்திலிருந்து இழுக்கக்கூடிய தாளந்தை கர்த்தர் உங்களுக்கு தர The போகிறார். Lord is going to give you a talent where you shall be able to pull others from filthiness. சிம்பிளா பேசுவீங்க, அவங்க விட்டு வந்துருவாங்க. You will just speak very plain words and they will leave and come. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது நீங்கள் அல்ல. And you have to understand very carefully, it is not you. நீங்களும் நானும் பேசி யாரையும் மாத்த முடியாது. You and I cannot change anyone just by speaking. உங்களை விடுவித்த கர்த்தர் உங்கள் மூலமாய் அவர்களையும் விடுவிக்க The போகிறார். Lord who delivered you will use you in order to deliver others. அப்படிப்பட்ட விடுதலையின் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். The Lord has given us such an authority of deliverance. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.